இப்படி எல்லா வகையிலும் சட்டம் பாதுகாப்பாக இருக்கிறது, ஜனநாயகமாக இருக்கிறது. ஆனால் சமூகமோ பாசிஸ்டாக இருக்கிறது. ஏனென்றால் அவர்கள் மனு தர்மத்தை ஏற்றுக்கொண்டவர்கள். அவர்கள் பௌத்தம்தான் எல்லையில்லாத ஜனநாயகத்தை கொண்டது. சட்டத்தின் முன் அனைவரும் சமம். ஆனால் அப்படி இருக்கா நாடு? மோடிக்கு 10 கட்ட பாதுகாப்பு கொடுக்கிறார்கள். மோடி ஒரு இடத்திலே நின்றால் அவரை சுற்றி 10 ரவுண்டு, 10 அடுக்கு பாதுகாப்பு. சாதாரண மனிதனுக்கு உண்டா? ஒரு தலித் நீதிபதி உட்கார்ந்து அவர் டிரான்ஸ்ஃபர் ஆன பிறகு வேற ஒரு நீதிபதி வரும்போது அந்த சீட்டை கழுவுறான், சுத்தம் பண்றான். ஒரு நீதிபதி தலைக்கு மேல அம்பேத்கர் படம் இருந்தது, அந்த நீதிபதி எடுக்க சொல்றான். இந்து நீதிபதி. அம்பேத்கர் புனிதமானவர். ஆனால் புனிதமானவரே இங்கே தள்ளி வைக்கப்படுகிறார். ஒரு சிறு பகுதி மக்கள் ஆளுமை செலுத்தக்கூடிய நாடாக இருக்கிறது. இந்த சிறு பகுதி தான் பெரும்பகுதியான மக்களை, தலித்துகள், இஸ்லாமியர்கள், கிறிஸ்தவர்கள், சீக்கியர்கள், பழங்குடி மக்கள் என்ற 5 பிரிவை இந்து என்ற ஒரு பிரிவு அடக்கி ஆளுகிறது. இந்தியா 1% மக்களுக்கான நாடாக இல்லை, இந்தியா 10% மக்களுக்கான நாடாக மாற்றிட வேண்டும். இதுதான் தன்னாட்சி. யாரையும் யாரும் ஆளக்கூடாது. ஒரு நாடு மற்றொரு நாட்டை ஆளுவது குற்றம் என்பது போல ஒரு சமூகம் மற்றொரு சமூகத்தை ஆளுவதும் குற்றம், ஒரு இனம் மற்றொரு இனத்தை ஆளுவது குற்றம், ஒரு மொழி மற்றொரு மொழியை ஆளுவது குற்றம், பெண்களை ஆண்கள் ஆளுவதும் குற்றம், ஆணே இன்னொரு ஆணை ஆளுவதும் குற்றம். பின்ன எதுதான் குற்றம் இல்லை? வணக்கம், என் பெயர் போதி சந்தானம். நாம் இன்னைக்கு யாரை பார்க்க போகிறோம் அப்படின்னா, சமூக நீதி போராளி, தலித்து மக்களுக்கான போராளியாக களம் கண்டு வரும் ஐயா க. திருவள்ளுவன் அவர்களை சந்திக்க போகிறோம். நாடு முழுவதும் தலித்து மக்களுக்கு ஏற்படுகிற அநீதிகளுக்கு விடுதலை என்னன்னா, ஒடுக்கப்பட்ட மக்களுடைய விடுதலை தன்னாட்சியில்தான் இருக்கிறது அப்படிங்கிறத தோழர்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வணக்கம் தோழர். இன்னைக்கு இந்தியா முழுவதும் ஒடுக்கப்பட்ட மக்களுக்கு ஏற்படுகிற கொடுமைகளுக்கு விடுதலையாக நீங்கள் தீர்வாக முன்வைக்கிறது தன்னாட்சி தான் அப்படின்றீங்க. அது எந்த வகையில், அது எப்படி செய்யணுன்றதை நீங்கள் சொல்லுங்கள். இன்றைக்கு இந்தியாவினுடைய மக்கள் தொகை 142 கோடி மக்கள் தொகை கொண்ட நாடாக இந்தியா இருக்கிறது. இந்த 142 கோடி மக்களில் கிட்டத்தட்ட 25 கோடி மக்களுக்கு மேலே தலித்துகள் என்று சொல்லப்படுகின்ற, தீண்டத்தகாதவர்கள் என்று நீண்ட நெடிய காலமாக சொல்லப்பட்ட அந்த மக்கள் இருக்கிறார்கள். மலைவாழ் மக்கள், அவர்கள் இந்திய மக்கள் தொகையில் ஏறத்தாழ தலித்துகளுடைய எண்ணிக்கையில் பாதி இருக்கிறார்கள். ஒரு 12-13 கோடி பேர் இருக்கிறார்கள். சிறுபான்மை மக்கள் என்று சொல்லக்கூடிய இஸ்லாமியர்கள் ஒரு 12-13 கோடி பேர் இருக்கிறார்கள். கிறிஸ்தவர்கள் ஒரு 3 கோடி பேர் இருப்பார்கள். இப்படி இந்துக்களிலேயே ஒடுக்கப்பட்டவர்களாக பெரும்பான்மை மக்கள் இருக்கிறார்கள். இந்துக்கள் மொத்த மக்களில் 50% ஏறத்தாழ வருவார்கள். அதில் இந்திய ஆட்சியாளர்களும் இந்திய அரசியல்வாதிகளும் ஒரு தவறை தொடர்ந்து சொல்லி கொண்டிருக்கிறார்கள். தலித்துகளையும் இந்துக்கள் பட்டியலே இணைத்து விடுகிறார்கள். அடிப்படையில் அது தவறானது. இந்துக்கள் என்பவர்கள் வேறு, தலித்துகள் என்பவர்கள் வேறு. வட்டமேஜா மாநாட்டிலே தலித்துகள் இந்துக்கள் அல்ல, அவர்கள் தனி கூறு, அவர் செப்பரேட்டான ஒரு மக்கள் அப்படிங்கிற வாதத்தை அம்பேத்கர், ரெட்டமலை சீனிவாசன் போன்றவர்கள் முன்வைத்தார்கள். 2 பேருக்குமே, தலித்துகளுக்கும் இந்துக்களுக்குமே இருவேறு கொள்கைகள். இந்துக்களுடைய கொள்கை என்பது
பார்ப்பனிய கொள்கை தான் இந்துக்களுடைய கொள்கை. பார்ப்பனிய நலம் சார்ந்து, பார்ப்பனிய மேலாண்மை சார்ந்து, மேலாதிக்கம் தொடர்ந்து இருப்பதற்காக அவர்கள் ஒரு கொள்கையை வைத்திருக்கிறார்கள். கடவுளுடைய தலையிலே பிறந்தவர்கள் பார்ப்பனன், கடவுளுடைய தோளிலே பிறந்தவர்கள் சத்திரியன், கடவுளுடைய தொடையிலே பிறந்தவர்கள் வைசியன், கடவுளுடைய காலிலே பிறந்தவர்கள் சூத்திரர்கள். இவர்கள் கிட்டத்தட்ட இந்தியாவிலே பாதி எண்ணிக்கை வருவார்கள். இந்த பாதியும் கூட ஒடுக்கப்படுகின்ற மக்கள் இந்த பாதியில் பெரும்பான்மையான மக்கள். ஆக ஒரு சிறுபான்மை நலன் கருதி, சிறுபான்மையுடைய அரசியல் நலன், பொருளாதார நலன், சமூக நலன், மத சார்ந்த நலன், இதை அடிப்படையாக கொண்ட பார்ப்பனிய கருத்துக்களைத்தான் இந்த பாதி மக்கள் இந்துக்கள் ஏற்றிருக்கிறார்கள். இந்தியாவினுடைய மக்கள் தொகையில் பாதி மக்கள் இந்த கருத்தில் இருக்கிறார்கள். பிறகு கிறித்துவ கருத்தில் கொஞ்சம் பேர், இஸ்லாமிய கருத்தில் கொஞ்சம் பேர், தலித்துகளுடைய கருத்தில் ஏறத்தாழ 25 to 30 கோடி பேர், மலைவாழ் மக்கள் இயற்கையை வணங்கக்கூடியவர்கள், அவர்கள் கிட்டத்தட்ட ஒரு 10 கோடிக்கு 12 கோடிக்கு அவர்களும் இருக்கிறார்கள். ஆக கணக்கு பண்ணி பார்த்தால் ஒரு 2-3% மக்கள் 97% மக்களை அடக்கி ஆளுகிறார்கள். எதில் அடக்குகிறார்கள் என்றால் மதத்தின் மூலம் அடக்குகிறார்கள். மதத்தில் பார்ப்பனர்கள் உயர்ந்த இடத்திலும், பார்ப்பனர் அல்லாதவர்கள் கீழான இடத்திலும் இருக்க வைக்கப்படுகிறார்கள். பொருளாதாரத்தில் மூலம் அடக்கப்படுகிறார்கள். மொத்த நிலப்பரப்பையும் ஆளுகின்ற ஆளுமையில் பார்ப்பனர்களும், பார்ப்பனருக்கு அடுத்த நிலையில் உள்ள பனியா போன்ற வகுப்பு, இந்தியாவில் உள்ள பெரும்பகுதியான நிலங்களை சத்திரியர்கள் என்று சொல்லக்கூடியவர்கள், வைசியர்களில் ஒரு பிரிவினர், இவர்கள்தான் இந்த நிலப்பரப்பை எல்லாம் ஆண்டு கொண்டிருக்கிறார்கள். ஏறத்தாழ இந்தியா 6000த்திற்கு மேற்பட்ட சாதிய சமூக பிரிவுகளாக இருக்கிறார்கள். அதில் இந்துக்கள் 4000 சில்லறை பிரிவாகவும், இந்துக்களால் ஒடுக்கப்படுகின்ற தலித்துகள் 2000 சில்லறை பிரிவுகளாகவும், மற்றவர்கள் மலைவாழ் மக்கள், அதே மாதிரி சிறுபான்மையாக இருக்கக்கூடிய கிறித்தவர்கள், சீக்கியர்கள் ஒரு 2-2.5 கோடி பேர் இருக்கிறார்கள். இஸ்லாமியர்கள், இவர்கள் எல்லாருமே பெரும்பகுதியான அந்த பார்ப்பனிய கருத்தால், பார்ப்பனுடைய நலன் கருதி, இந்து மதத்தின் மூலம், இந்து தத்துவத்தின் மூலம், ஒரு தத்துவம் இருக்கிறது அவர்களுக்கு, அந்த தத்துவத்தின் மூலம் இந்த பெரும்பான்மை மக்களை அடக்கி ஆளுகிறார்கள். இவர்களிலே கடுமையாக அடக்கப்படுகின்ற மக்கள் தீண்டத்தகாத மக்கள் என்று சொல்லக்கூடிய தலித்துகள் தான். இவர்களை ஊருக்கு, கிராமத்திலே, நகரத்திலே, ஒதுக்குப்புறத்திலே வாழ்விக்கப்படுவார்கள். இவர்கள் இந்திய நிலப்பரப்பில் எந்த பங்கும் இவர்களுக்கு கிடையாது. இவர்களுக்கு அரசியலில் பெரிய முக்கியத்துவம் கிடையாது. அரசியலில் முக்கியத்துவம் இவர்களுக்கு கிடைக்க வேண்டும், இருக்க வேண்டும், அதன் மூலம் இவர்கள் தங்கள் உரிமையை பாதுகாத்து கொள்ள வேண்டும் என்று அம்பேத்கர் போன்றவர்கள் வட்டமேஜ நாட்டிலே முன்மொழிந்து அது பிறகு சட்டமாக்கப்பட்டு இன்றைக்கு இருக்கிறது. ஆனால் அம்பேத்கர் கேட்டது எங்கள் பிரதிநிதியை எங்கள் மக்களே தேர்வு செய்ய வேண்டும் என்ற அடிப்படையில் தான் அவர்கள் அந்த இடஒதுக்கீடை, அரசியல் இடஒதுக்கீடை கேட்டார்கள். ஆனால் காந்தி அதை மாற்றிவிட்டார். உங்களுக்கு ரிசர்வேஷன் உண்டு, ஆனால் இந்துக்களும் வாக்களிக்க வேண்டும். ஆக இந்துக்கள் யாருக்கு வாக்களிப்பார்கள் என்றால், யார் இந்துக்களை எதிர்க்காத இருக்கிறார்களோ, யார் இந்துக்களுக்கு கட்டுப்பட்டு இருக்கிறார்களோ
அவர்களை தேர்வு செய்யக்கூடிய ஒரு வாய்ப்பை இந்துக்களுக்கு உருவாக்கி கொடுத்து விட்டார் காந்தி. இது அப்பட்டமான ஒரு பாசிச கொள்கை. இது அவர்களுக்கு ஒதுக்கப்பட்ட இடஒதுக்கீட்டை அவர்கள் தீர்மானிப்பதுதான் ஜனநாயகம். காந்திக்கு ஜனநாயகத்தை பற்றி தெரியுமோ தெரியாதோ அது நமக்கு தெரியல. ஆனால் காந்தி சொன்னது ஜனநாயகம் இல்லை. அம்பேத்கருக்கு ஜனநாயகத்தை பற்றி ஆழமா புரிந்தவர். என் பிரதிநிதியை என் மக்களே தேர்வு செய்ய வேண்டும் என்று கேட்டார். அது அப்பட்டமான ஒரு ஜனநாயக முழக்கம். உண்மையில் அதுதான் ஜனநாயகம். அதை தாண்டி ஒரு ஜனநாயகம் இருக்க வாய்ப்பில்லை. ஒரு பெண் தனக்கு கணவனை தேர்ந்தெடுக்கிற உரிமை அந்த பெண்ணுக்கு இருக்க வேண்டும். அதுதான் ஜனநாயகம். ஒரு மனிதனுக்கு தனக்கு எந்த கல்வி வேண்டும், அந்த கல்வியினுடைய தகுதியில் எப்படிப்பட்ட வேலை வேண்டும் என்று அவன் கேட்பதற்கும் பெறுவதற்கும் அவனுக்கு உரிமை உண்டு. அதுதான் ஜனநாயகம். நிலத்திலே உழைக்கிறவர்கள் அந்த நிலத்திலிருந்து இன்னைக்கு அந்நியப்பட்டிருக்கிறார்கள். யாருக்கோ நிலம் இருக்கும், இவன் ஒரு உழைப்பாளியாக மட்டுமே சென்று உழைத்துவிட்டு அதற்கு சிறிது கூலியை கொடுத்து அனுப்பிவிடுவார்கள். இது ஜனநாயகம் இல்லை. ஆக ஜனநாயகம் நிலத்திலே என்னவென்றால் உழைப்பவனிடமே நிலம் இருக்க வேண்டும். அதுதான் ஜனநாயகம். சொந்த நாட்டில் சொந்த ஊரில் அவன் இன்னொருவருக்கு வேலை செய்கிறான். அந்த இன்னொருவன் கையிலே நிலம் கட்டுப்பாட்டில் இருக்கிறது. அவன் உழைப்பு செலுத்த வேண்டிய அவசியம் இல்லாதவனாக, அவன் சொத்துடைமையாளனாக, நில உடைமையாளனாக மாறிவிட்டதால் அவன் உழைப்பிலிருந்து வெளியேறிவிட்டு உழைப்பை யார் கொடுக்கிறார்களோ அவர்களை ஒரு கூலி தொழிலாளியாக ஜனநாயகத்துக்கு விரோதமாக அவர்களை பயன்படுத்திக் கொள்கிறார். இப்படி நிலத்தில் ஜனநாயகம் இல்லை, பொருளாதாரத்தில் ஜனநாயகம் இல்லை. இந்தியாவிலே இருக்கக்கூடிய தொழில்துறை என்று சொல்லக்கூடிய அந்த தொழில்துறையில் இவர்களுக்கு ஜனநாயகம் மறுக்கப்படுகிறது. இவர்களுக்கு சொந்தமாக தொழில் துவங்க வாய்ப்பு மறுக்கப்படுகிறது. அல்லது தொழில் துவங்க முயற்சித்தாலும் அது தடுக்கப்படுகிறது. அதில் வேலை வாய்ப்பிலேயாவது ஜனநாயகம் கிடைக்கிறதா என்றால் சிறந்த வேலையெல்லாம் சமூகத்திலே சிறந்தவர்கள் என்று கருதப்படுகின்ற, உயர் சாதி என்று கருதப்படுகின்றவர்களுக்கு அளிக்கப்படுகிறது. அதில் துப்புரவு போன்ற பணிகள், காவலர் போன்ற காவல் போன்ற பணிகள் மட்டுமே ஒதுக்கப்படுகிறது. ஆக தொழில்துறையிலும் இவர்களுக்கு ஜனநாயகம் கிடையாது. எவ்வளவு அறிவு இருந்தாலும் ஒரு தொழில்துறையில் அவர் உயர்ந்த ஒரு பதவியை பெற முடியாது. பெரும்பாலான தொழில்கள் எல்லாம் தனியார் கையிலே இருக்கிறது. ஒரு சிறு தொழில்கள் சிறிய அளவுக்கு அரசு கையிலே இருக்கிறது. அரசு கையிலே இடஒதுக்கீடு உண்டு. அதிலே ஓரளவுக்கு நடுத்தர வேலை வரைக்குமே போக முடியுமே தவிர டாப்பான வேலைக்கு போக முடியாது. அங்கே ஆட்சியாளர்கள் முடக்கி விடுவார்கள். ஆக தொழில்துறையிலையும் உங்களுக்கு ஜனநாயகம் இல்லை. தொழில் கருவிகள் உங்களுக்கு சொந்தமாக இல்லை. அந்த கருவிகளை இயக்குவதிலே, நிர்வாகத்தை இயக்குவதிலே உங்களுக்கு சிறந்த பணி என்பது கிடையாது. சரி, அதில் உற்பத்தி செய்யப்பட்ட பண்டங்கள் இருக்கிறதே, அதை நுகர்வதிலும் உங்களுக்கு வாய்ப்பில்லை. ஏனென்றால் இந்த தலித்துகள், சிறுபான்மை மக்கள், இந்துக்களிலே ஒடுக்கப்பட்ட மக்கள், அதில் உள்ள கீழான சாதி என்று சொல்லப்படுகின்ற மக்களுக்கெல்லாம் வாங்கும் சக்தி கிடையாது. அவர்கள் பெறுகின்ற கூலி என்பது, ஊதியம் என்பது மிக குறைவாகவே, அதாவது உயிர் வாழ வேண்டும். இந்த அடிமை தொடர்ந்து வேலை செய்வதற்கு தன்னுடைய உயிரை வைத்திருக்க வேண்டும், குடும்பத்தை பராமரித்து கொள்ள வேண்டும். அதுக்கு மட்டும்தான் கூலி கொடுக்கப்படுகிறது. ஒரு துப்புரவு தொழிலாளி கார் வாங்க முடியுமா? ஒரு கலெக்டர் வாங்கி விடலாம், ஒரு டாக்டர் வாங்கி விடலாம். ஒரு கூலி வேலை செய்யக்கூடியவன் வாங்க முடியாது. ஒரு வாட்ச்மேனாக இருப்பவன் வாங்க முடியாது. ஆக நுகர்வதற்கான வாய்ப்பு மறுக்கப்படுகிறது. உயிர் வாழ்வதற்கு மட்டுமே அந்த ஊதியம் அளிக்கப்படுகிறது. இது ஜனநாயகத்துக்கு விரோதமானது. இந்தியாவில் உள்ள கனி வளங்கள், இயற்கை வளங்கள், இதை நுகர்வதற்கும் இதை வாங்கி அனுபவிப்பதற்கும் வாய்ப்பும் இல்லை. என்றால் வாங்கும் சக்தி இல்லை. நிலத்திலே ஜனநாயகம் மறுக்கப்படுகிறது,
தொழிலிலே ஜனநாயகம் மறுக்கப்படுகிறது. மதத்தில் இந்து மதமே இந்தியாவினுடைய மதம் என்று சொல்லப்படுகிறது. தலித்துகள் ஒரு காலத்திலே பௌத்தர்களாக வாழ்ந்திருக்கிறார்கள். பௌத்த மதத்தை உருவாக்கி இருக்கிறார்கள். அதை நாடெங்கும் பரப்பி இருக்கிறார்கள். அந்த மதம் ஒரு கட்டத்துக்கு பிறகு ஆரிய படையெடுப்பால், பார்ப்பன படையெடுப்பால், பார்ப்பன கருத்தை ஏற்றுக்கொண்ட மன்னர்களுடைய படையெடுப்பால், தாக்குதலால் அவையெல்லாம் அழிக்கப்பட்டது பௌத்தம். ஆக பௌத்தம் அழிக்கப்பட்ட பிறகு நீங்கள் இந்துக்கள் என்று நம்மளை இணைத்து கொண்டார்கள். ஆனால் இந்துக்களில் இணைத்து கொண்டார்களே தவிர இவர்களுக்கு இந்து மதத்தில் சமத்துவம் கொடுப்பதில்லை. கோயிலில் நுழைவதற்கு சமத்துவம் கிடையாது. அர்ச்சகராக மாறுவதற்கு சமத்துவம் கிடையாது. கோயிலிலே நுழைவதற்கு அந்த சட்டம் வந்த பிறகும் கூட எது வரைக்கும் நீங்கள் நுழையலாம், எது வரைக்கும் நீங்கள் நுழையக்கூடாது அப்படிங்கிற கட்டுப்பாடும் விதிக்கப்படுகிறது. கோயிலுக்கென்று ஏராளமான சொத்துக்கள் குவிந்து இருக்கிறது. தமிழ்நாட்டிலே மட்டும் கோயிலுக்கு கிட்டத்தட்ட 6 லட்சம் ஏக்கர் இருக்கிறது. 6 லட்சம் ஏக்கர் அப்படின்னு சொன்னால் ஏறத்தாழ திருவண்ணாமலை மாவட்டத்தை போல இன்னொரு மாவட்டம் வரும். அவ்வளவு நிலம் கோயிலுக்கு. அந்த கோயில் சொத்திலே எந்த பாத்தியமும் கிடையாது. குத்தகை கூட இவர்களுக்கு கிடைப்பதற்கு வாய்ப்பில்லை. அதிலேயும் கூலி வேலை தான் செய்ய வேண்டும். அதில் அங்கே உள்ள இந்து சாதியை சேர்ந்தவர்கள் கோயில் நிலத்தை குத்தகை எடுத்து தலித்துகள் போன்ற உழைப்பாளிகளை கொண்டு உற்பத்தி செய்து கூலி மட்டுமே கொடுத்துவிட்டு எஞ்சியதை அவர்கள் அனுபவித்துக் கொள்வார்கள். ஏனென்றால் அந்த கோயிலில் அர்ச்சகராக வேலை செய்வதற்கு தகுதி படைத்தவர்கள் என்று பார்த்தால் பிராமணர்கள் மட்டுமே தகுதி படைத்தவர்கள் என்று இந்து மதத்திலே ஒரு மரபு இருப்பதால் அதிலிருந்தும் இவர்கள் விரட்டி அடிக்கப்படுகிறார்கள். அரசியல் ஆட்சி அதிகாரத்தில் இவர்கள் வெறும் வாக்கு வங்கிகளாக மட்டுமே பயன்படுத்தப்படுகிறார்கள். இவர்களுக்கு இடஒதுக்கீட்டின் பிரதிநிதித்துவம் இருந்தாலும் அதில் மக்களுக்கு தகுதி உள்ளவர்களை, மக்களுக்கு சேவை செய்யக்கூடியவர்களை, மக்களுக்கு வாதாடக்கூடியவர்களை யாரையும் அதில் வெற்றி பெறாமல் பார்த்து கொள்கிறார்கள். அவர்களுடைய வாக்கும் இதில் இணைக்க வேண்டும் என்பதால் அந்த வாக்கை யார் தனக்கு கையாளோ எடுபிடியோ அவர்களுக்கு போட்டு மொத்தத்தில் அறிவாளிகளை அப்புறப்படுத்திவிட்டு முட்டாள்களை தேர்வு செய்வதற்கான ஒரு உரிமையை அவர்கள் கையில் வைத்திருக்கிறார்கள். அப்போ அரசியலிலும் ஜனநாயகம் இல்லை. இப்படி எல்லா வகையிலையும் இந்திய மக்கள் ஜனநாயகமற்ற மக்களே பெரும்பான்மை. 80, 90, 95% மக்கள் ஜனநாயகம் என்றால் என்ன என்றே தெரியாமலே அவர்கள் வாழ்க்கை ஓடிக்கொண்டிருக்கிறது. ஆனால் இந்தியாவை பொறுத்தவரை இது ஒரு ஜனநாயக நாடு என்றும் சொல்ல முடியாது. ஏனென்றால் இந்தியாவில் இருக்கக்கூடிய கோட்பாடு, வலிமையான மதமாக இருக்கக்கூடிய இந்துத்துவ கோட்பாடு ஜனநாயகமற்ற கோட்பாட்டை கொண்ட ஒரு மதம்தான் இந்து மதம். அதில் சமத்துவம் கிடையாது. அதில் வேற்றுமை உண்டு, பிரிவினை உண்டு. அது கடவுளால் உருவாக்கப்பட்டது என்று அவர்கள் கூறிவிட்டார்கள். இந்த வேற்றுமையை நாம் பார்த்து உருவாக்கவில்லை, இது வேதத்தில் இருக்கிறது. வேதத்தினுடைய அந்த வேற்றுமை கருத்து கடவுளால் உருவாக்கப்பட்டது. இதை மனிதர்களுக்கு மாற்றுவதற்கு உரிமை இல்லை என்று அவர்கள் அறிவித்து விட்டார்கள். எனவே மதத்தில் ஜனநாயகம் இல்லை, தொழில்துறையில் ஜனநாயகம் இல்லை, அரசியலில் ஜனநாயகம் இல்லை. இந்திய பிரதமராக பல பேர் வந்திருக்கிறார்கள். அதில் பிராமணர்கள் 6-7 பேர் வந்திருக்கிறார்கள். பிராமணருக்கு அடுத்த நிலையில் உள்ள இந்து உயர் சாதிகள் மீதி பேர் வந்திருக்கிறார்கள். ஒரு இஸ்லாமியர் கூட வந்ததில்லை. விதிவிலக்காக சோனியா காந்தி அந்நிய பெண் என்று பிஜேபி கருத்து பரப்பியதால், சோனியா ஒரு அந்நியர் இந்தியாவை ஆளக்கூடாது என்ற ஒரு கருத்து பரப்பிய காரணத்தால் அவர்கள் தாங்கள் ஆள வேண்டும் என்ற திட்டத்திலிருந்து விலகி மன்மோகன் சிங் என்ற ஒரு சீக்கியரை ஒரு 10 ஆண்டு காலம் பதவியில் அமர்த்தியிருந்தார்கள். அதுதான் ஆச்சரியமான விஷயம். ஆக எல்லா வகையிலும் இங்கே ஜனநாயக மறுப்பு. இன்னமும் அனைத்து கிராமங்களிலும் இரட்டை
குவளை இருப்பது போல இரட்டை சுடுகாடும் இருக்கிறது. ஆமாம் ஆமாம், அது திருமாவளவன் தான் சொன்னார், சிறப்பாக சொன்னார் அந்த ஒரு விஷயத்தை. ஒரே நாடு ஒரே தேர்தல் என்று சொல்லுகிறீர்களே, ஒரே நாடு ஒரே சுடுகாடு என்று ஏன் சொல்லவில்லை? அந்த கேள்விக்கு ஆட்சியாளர்கள் பதில் சொல்ல முடியவில்லை, பதில் சொல்லவும் முடியாது. இந்தியாவில் இனி ஒரே சுடுகாடு தான் என்று பிரதமர் வாஜ்பாய் அறிவித்து விட்டால், பாராளுமன்றத்திலே தீர்மானம் போட்டுவிட்டால், அன்றைக்கே வாஜ்பாய் மோடி ஆட்சி அன்றைக்கே மக்கள் விரட்டி அடித்து விடுவார்கள். இந்துக்கள் அத்தகைய ஜனநாயக மறுப்பு கொள்கையை கொண்டவர்கள், மனிதர்களை நேசிக்காதவர்கள், எல்லார் மேலும் அன்பு செலுத்தாதவர்கள், எல்லாரையும் புறக்கணித்து அதிலே ஒரு சுகத்தை கண்டவர்கள் இந்து உயர் சாதிகள், குறிப்பாக பிராமணர்கள், பிராமணர்களுக்கு அடுத்த நிலையில் உள்ளவர்கள். ஆக இவர்கள் எல்லாம் இந்த கொள்கையை வைத்துக்கொண்டு இதை நடைமுறைப்படுத்துகிறார்கள். ஜனநாயக விரோத கொள்கையால் பெரும்பான்மை மக்களை அடக்கி ஆள்கிறார்கள். இங்கே வறுமை கோட்டிலே இன்னமும் 20-30% இருப்பதாக சொல்கிறார்கள். அதுவே தவறான கணக்கு. அரசாங்கம் வறுமை கோட்டுக்கு அவன் கூடுதலாக ஒரு அளவை வைத்திருக்கிறார். ஆனால் உண்மையான கணக்கெடுத்து பார்த்தால் வறுமை கோட்டில் குறைந்தது 40 to 50% வரைக்கும் இருப்பார்கள். ஒரு நாளைக்கு சராசரி 100 ரூபாய்க்கு உட்பட்ட வருமானம் உள்ளவர்கள். ஒரு ஆப்பிள் பழத்தை அவர்கள் கையிலே தொட்டதே கிடையாது. ஒரு நல்ல துணிமணியை அவர்கள் தொட்டது கிடையாது. நல்ல செருப்பணிந்து அவர்கள் வாழ்ந்தது இல்லை. நல்ல வீட்டில் அவர்கள் குடியிருந்தது இல்லை. இன்னமும் மின்சாரத்தை அறகுறையாக பயன்படுத்துகின்ற நிலைமை தான் இருக்கிறது தவிர தேவையான அளவுக்கு பயன்படுத்த முடியவில்லை. ஒரு மாடு மேய்க்கிற தொழிலாளி அந்த மாட்டினுடைய பாலை அருந்தி ரசிப்பதற்கு இந்த நாடு தயாராக இல்லை, இந்த ஆட்சியாளர்கள் தயாராக இல்லை. வெள்ளையன் காலத்திலே 1891 பண்டிதர் அயோத்திதாசர் நம்முடைய தாத்தா ஊட்டியிலே ஒரு மாநாடு போட்டு வெள்ளையரிடம் ஒரு மனு கொடுத்தார். அந்த மனுவிலே முக்கியமான விஷயம் என்னவென்றால், எங்களுக்கு கட்டாய கல்வி அளிக்க வேண்டும், வேலை வாய்ப்பில் எங்களுடைய மக்கள் தொகை எண்ணிக்கைக்கு ஏற்ப இடஒதுக்கீடு அளிக்க வேண்டும், எங்கள் மக்கள் நிலத்திலே பாடுபடக்கூடியவர்கள், ஆனால் நில உரிமையை இழந்தவர்கள். ஏனென்றால் மனு தர்மத்திலேயே சொன்னான், பஞ்சமர்கள் நிலம் வைத்துக் கொள்ளக்கூடாது. பஞ்சமர்கள் என்றால் நாம் 5ஆம் அவன். பஞ்சமர்கள் நிலம் வைத்துக் கொள்ளக்கூடாது, பார்ப்பனர்கள் நிலம் வைத்துக் கொள்ளலாம், ஆனால் ஏறு ஓட்டக்கூடாது. இவ்வளவு கேவலமான ஜனநாயக விரோத சட்டம் பாருங்க. மனு என்ற ஒருவர் எழுதிய அத்தனையுமே சட்டம் அல்ல. அது சட்டம்னு கூட சொல்ல முடியாது. அது அறம் சார்ந்த கருத்தும் அல்ல. அது அனைவருக்கும் ஏற்றத்தாழ்வு இல்லாமல் ஒரு சமத்துவமான கருத்துக்களை மனு சொல்லவில்லை. பார்ப்பன நலன் சார்ந்த கருத்துக்களை மட்டுமே சொல்லி அதை சட்டமாக்கி அந்த சட்ட விதிகளின் மூலம் மக்களை அடக்கி ஆண்டார்கள். ஒரு பார்ப்பனன் அல்லாதவனை கொலை செய்தால் அந்த பார்ப்பனனை மொட்டையடித்து ஊரை விட்டு வெளியேற்றிவிட வேண்டும். ஒரு பார்ப்பனன் அல்லாதவன் கொலை செய்தால் அவனுக்கு மரண தண்டனை. அப்ப எவ்வளவு வேற்றுமை பாருங்க, எவ்வளவு பாரபட்சமான சட்டம், அது கொடுமையான சட்டம். ஹிட்லர் பாசிசத்தை விட மோசமான பாசிசம். ஹிட்லர் பாசிஸ்ட் ஆனது 1939-44 வரைக்கும் தான் அவன் பாசிச ஆட்சி. அதனால் ஏற்பட்ட போர், பிறகு அவனுடைய வீழ்ச்சி. ஆனால் கிட்டத்தட்ட 1400 ஆண்டு காலத்துக்கு முன்பே பாசிசத்தை கையாண்டி இருக்கிறார்கள் இந்துக்கள், பார்ப்பனர்கள், ஆரியர்கள். இவர்கள் ஆளுமையிலிருந்து வெளியேறுவது தாங்க விடுதலை. விடுதலை என்றால் என்ன அப்படின்னு ஒரு கேள்வி வருது. ஒரு மனிதன் இன்னொரு மனிதனால் ஆளப்படுகிறான் என்றால் அவன் அடிமை. ஒரு மனிதன் யாராலையும் ஆளப்படவில்லை, அவன் தன்னைத்தானே ஆண்டு கொள்கிறான் என்றால் அவன் விடுதலை பெற்ற மனிதன். இந்தியாவை பிரிட்டன் ஆண்டது.
பிரெஞ்சுக்காரர்களும் இந்தியாவை ஆண்டார்கள், டச்சுக்காரர்கள் ஆண்டார்கள், போர்த்துகீசியர்கள் ஆண்டார்கள். அப்படி என்றால் இந்தியா இன்னொரு நாட்டை சேர்ந்தவர்களுக்கு அடிமையாக இருந்தது என்று பொருள். ஒரு நாடு மற்றொரு நாட்டை ஆளுவது ஜனநாயகத்துக்கு விரோதமானது. இதுதான் சுதந்திர போராட்ட கட்சிகள், காங்கிரஸ் போன்ற கட்சிகள் முன்வைத்தது. மற்ற கட்சிகளும் சுதந்திர போராட்டத்தில் ஈடுபட்ட கட்சிகளும் இதைத்தான் வைத்தார்கள். அதனால்தான் வெள்ளையனே வெளியேற வேண்டும் என்றார்கள். ஒரு நாடு மற்றொரு நாட்டை ஆளுவது குற்றம், ஜனநாயகத்துக்கு விரோதமானது அப்படின்னு ஒத்துக்கொண்ட இவர்கள் ஒரு சமூகம் மற்றொரு சமூகத்தை ஆளுவது குற்றம் என்று ஏன் சொல்லவில்லை? இதுவும் அடிமைத்தனம் படுத்துவது தானே, இதுவும் அடக்குமுறை தானே, இதுவும் அதிகாரம் பண்ணுவது தானே. ஆனால் ஒரு நாடு மற்றொரு நாட்டை ஆளுவது குற்றம் என்பதை ஏற்றுக்கொண்டார்கள் இந்திய ஆளும் வர்க்கம், இந்திய முதலாளிகள், இந்திய உயர் சாதிகள், இந்திய நில உடைமையாளர்கள், இந்திய வர்த்தகர்கள், இந்திய அரசியல்வாதிகள் ஏற்றுக்கொண்டார்கள். ஆனால் ஒரு சமூகம் இன்னொரு சமூகத்தை ஆளுவதை ஏன் அதை மறுக்கவில்லை? அது மட்டும் எப்படி ஆளலாம்? நாம் அதை தான் நாம் சொல்கிறோம். ஒரு நாடு மற்றொரு நாட்டை ஆளுவது குற்றம் என்பது போல, ஜனநாயகத்துக்கு விரோதமானது என்பது போல, ஒரு சமூகம் மற்றொரு சமூகத்தை ஆளுவதும் ஜனநாயகத்துக்கு விரோதமானது. ஒவ்வொரு சமூகமும் தன்னைத்தானே ஆண்டு கொள்ள வேண்டும். அதுதானே சமூக நீதின்னு சொல்கிறாங்க. ஆனால் சமூக நீதி பேசக்கூடிய இந்த திராவிட கட்சிகள் கல்வி வேலை வாய்ப்பிலே மட்டுமே சமூக நீதியை பேசிவிட்டு போய் விடுகிறார்கள். சமூக நீதிங்கிறதுக்கு எல்லை கிடையாது. எல்லாவற்றிலும் சமூக நீதி கிடைக்க வேண்டும். டீ கடையில் போனால் அவன் கீழே அமர சொன்னால் அது சமூக அநீதி. அவன் பெஞ்சிலே அமர வைத்து அவனுக்கு எல்லாரும் போல ஒரு கிளாஸில் டீ கொடுத்தால் அது சமூக நீதி. அங்கே கீழே அமர்றவனுக்கு சமூக நீதி மறுக்கப்படுது. இரட்டைக்கோளை வைத்தால் சமூக நீதி மறுக்கப்படுகிறது. அப்போ சமூக நீதிக்கு ஒரு எல்லையே கிடையாதுங்க. ஒரு திருமணம், ஒரு ஆண் இன்னும் ஒரு பெண்ணை பார்த்து திருமணம் செய்து கொள்ள உரிமை இருக்கிறது. ஆனால் அந்த பெண் விரும்ப வேண்டும். பெண் விரும்பி ஆணும் விரும்பினால் இருவரும் எந்த சமூகத்திலே பிறந்தாலும் அதை தடுப்பதற்கு இந்த உலகத்தில் யாருக்கும் உரிமை கிடையாது. அது தடுக்க மற்றவங்களுக்கு என்ன உரிமை இருக்கு? நீங்க யார் தடுக்க? உங்களுக்கு அதில் எந்த வகையில் அதிகாரம் இருக்கு? விருப்பம் இல்லாமல் இருந்தால் தடுக்கலாம். பெண்ணுடைய விருப்பம் இல்லாமல் பெண்ணை திருமணம் செய்ய முயற்சித்தால், மனைவியாக்க முயற்சித்தால் அது ஜனநாயக விரோதமானது. ஏன்னால் அந்த பெண்ணுக்கான ஜனநாயகம் மறுக்கப்படுது. ஆனால் பெண்ணு விரும்பினால் பெண்ணுக்கான ஜனநாயகம் பாதுகாக்கப்படுது. அதை தடுப்பதற்கு யாருக்கும் உரிமை இல்லை. ஆனால் தடுக்கப்படுகிறது. ஒவ்வொரு கிராமத்தில் உள்ள மக்களும், தலித்து மக்கள், அந்த கிராமத்தை சேர்ந்த இந்து குடும்பங்களுக்கு சராசரியா நாம் இந்தியர்கள், நாம் தமிழர்கள் என்று பெண் கேட்க முடியுமா? சட்டம் தடையில்லை. இந்த சட்டத்தை எழுதிய அம்பேத்கர் ஜனநாயக கொள்கையை அடிப்படையில் சட்டத்தை எழுதினார். இவர் ஜனநாயக கொள்கையை எங்கிருந்து எடுத்தார்? பௌத்தத்திலிருந்து எடுத்துக்கொண்டார். இந்துக்களுக்கு ஜனநாயக கொள்கை கிடையாது. ஏனென்றால் ஜனநாயகத்துக்கு விரோதமான கொள்கையை கொண்டது மனு தர்மம். ஆக மனு தர்மத்துக்கு எதிராக அம்பேத்கர் ஜனநாயகத்தை தேடும் போது ஐரோப்பா கண்டங்களிலெல்லாம் தேடினார். ஆனால் அதிலிருந்து எடுக்கவில்லை. அதை தாண்டி நீண்ட நெடிய காலமாக 2600 ஆண்டுகளுக்கு முன்பே ஜனநாயக கொள்கையை உருவாக்கியவர் புத்தர். அந்த புத்தர் உருவாக்கிய அந்த போதனைகள், அந்த தத்துவங்கள், அந்த கொள்கைகள், வாழ்க்கை நெறிமுறைகள் எல்லாமே ஜனநாயகப்படுத்தப்பட்டது. அந்த ஜனநாயகப்படுத்தப்பட்ட கருத்திலிருந்து எடுத்துக்கொண்டுதான் ஒரு ஜனநாயக சட்டத்தை ஏற்றிருக்கிறார். ஆனால் இந்தியாவில் அந்த சட்டத்தை யாரும் ஏற்றுக்கொள்ளவில்லை. ஆட்சியாளர்கள் யாரும் ஏற்றுக்கொள்ளவில்லை. சாதாரணமாக இன்னமும் தீண்டாமல் இருக்க, ரெட்டை கிளாஸ் இருக்குது, பொது இடத்துல ஒன்றா அமருவதில் பிரச்சனை இருக்குது, திருமணம் பண்ணுவதில் பிரச்சனை இருக்குது, வெள்ளையன் கொடுத்த பஞ்சமர் தரிசை பயன்படுத்துவதில் பிரச்சனை இருக்குது, அதையெல்லாம் அபகரித்து விட்டார்கள். இப்படி எல்லா வகையிலும்
சட்டம் பாதுகாப்பாக இருக்கிறது, ஜனநாயகமாக இருக்கிறது. ஆனால் சமூகமோ பாசிஸ்டாக இருக்கிறது. ஏனென்றால் அவர்கள் மனு தர்மத்தை ஏற்றுக்கொண்டவர்கள். அவர்கள் பௌத்தத்தை ஏற்றுக்கொண்ட தலித்துகள், சீக்கிய கருத்துக்களை கொண்ட சீக்கியர்கள், இஸ்லாமியர்கள், பழங்குடி மக்கள், கிறித்தவர்கள், இவர்களெல்லாம் ஜனநாயகத்தை ஓரளவுக்கு கொண்ட மதத்தை சார்ந்தவர்கள். பௌத்தம்தான் எல்லையில்லாத ஜனநாயகத்தை கொண்டது. அந்த எல்லையில்லாத ஜனநாயகத்தில் கொண்ட அந்த சமூகத்தில் பிறந்தவர் தான் அந்த பழைய ஜனநாயக கருத்துக்களை கொண்ட பௌத்தத்திலிருந்து சாரத்தை எடுத்து சட்டமாக்கி இருக்கிறார். ஆனால் அந்த சட்டம் புறக்கணிக்கப்படுது. சட்டத்தின் முன் அனைவரும் சமம். ஆனால் அப்படி இருக்கா நாடு? இல்லை. மோடிக்கு 10 கட்ட பாதுகாப்பு கொடுக்கிறார்கள். மோடி ஒரு இடத்திலே நின்றால் அவரை சுற்றி 10 ரவுண்டு, 10 அடுக்கு பாதுகாப்பு. சாதாரண மனிதனுக்கு உண்டா? அவனை தாக்கினால் கேட்பதற்கு நாதி இல்லை. அவன் காவல்துறையிலே நின்று கொண்டிருக்கிறான், அரசு அலுவலகங்களிலே நின்று கொண்டிருக்கிறான், கோயிலிலே நின்று கொண்டிருக்கிறான், நீதிமன்றத்திலே நின்று கொண்டிருக்கிறான், பேருந்திலே கூட நின்று கொண்டு தான் போகிறான். பாவம், அங்கேயும் குற்றவாளியை போல தான் நிற்கிறான். பொதுவாக குற்றவாளியை நிற்க வைத்து பேசுவது என்பது நாடெங்கு இருக்கக்கூடிய ஒரு நடவடிக்கை. அப்போ இந்த மக்கள் ஒரு குற்றவாளியாக கருதப்படுகிறார், அவ்வளவுதான். அதனால்தான் இந்த மக்கள் நிராகரிக்கப்படுகிறார்கள். திருடுவது குற்றம், அவர்களை மக்கள் நிராகரிப்பார்கள். பொய் சொல்லுவது குற்றம், அவர்களை மக்கள் நிராகரிப்பார்கள். கொலை செய்வது குற்றம், அவர்களை மக்கள் நிராகரிப்பார்கள். ஐயோ கொலைகாரன் அப்படிம்பாங்க. பிறர் பொருளை அபகரிக்கக்கூடாது, அவர்களை அபகரித்தால் நிராகரிப்பார்கள். போதை பயன்படுத்தினால் அவன் குடிச்சிருக்கிறான், அவன் குடிகாரன், அப்போ அவனையும் நிராகரிப்பார்கள். ஆனால் இந்த செயல் இல்லாத நல்லவர்களே நிராகரிக்கப்படுகிறார்கள். நீதிபதியே அவருடைய சீட்டில் ஒரு தலித் நீதிபதி உட்காந்து அவர் டிரான்ஸ்ஃபர் ஆன பிறகு வேற ஒரு நீதிபதி வரும்போது அந்த சீட்டை கழுவுறான், சுத்தம் பண்ணுறான். ஒரு நீதிபதி தலைக்கு மேலே அம்பேத்கர் படம் இருந்தது, அந்த நீதிபதி எடுக்க சொல்கிறான். இந்து நீதிபதி. அம்பேத்கர் புனிதமானவர், ஆனால் புனிதமானவரே இங்கே தள்ளி வைக்கப்படுகிறார், ஒதுக்கப்படுகிறார். ஆக சட்டம் புனிதமானது. புனிதமில்லாத சட்டத்தை ஏற்றுக்கொண்டிருக்கிற இந்துக்கள் இந்த சட்டத்தை மதிப்பதில்லை, பயன்படுத்துவதில்லை, அந்த சட்டத்தின் பிரகாரம் வாழ்வதும் இல்லை. ஒரு நீதியை பெறுவதற்கு ஏராளமான முயற்சிகளை ஒவ்வொரு மனிதனும் செய்ய வேண்டியது இருக்கு. ஏராளமான போராட்டங்கள் மூலம் ஒரு சின்ன உரிமைகளை கூட பெறுவதற்கு ஏராளமாக போராட வேண்டியதாக இருக்கு. ஆக இந்தியா ஏறத்தாழ பெரும்பகுதியான மக்களை ஒரு சிறு பகுதி மக்கள் ஆளுமை செலுத்தக்கூடிய நாடாக இருக்கிறது. இந்த சிறு பகுதி தான் பெரும்பகுதியான மக்களை தலித்துகள், இஸ்லாமியர்கள், கிறித்தவர்கள், சீக்கியர்கள், பழங்குடி மக்கள் என்ற 5 பிரிவை இந்து என்ற ஒரு பிரிவு அடக்கி ஆளுகிறது. இந்துவிலேயே ஒடுக்கப்பட்டவர்களாக இருந்தாலும் இந்த கான்செப்டை ஏற்றுக்கொண்டவர்களாக இருப்பதால் அவர்களை பயன்படுத்தி வாக்குகள் மூலமும் ஆளுகிறார்கள், வன்முறையின் மூலமும் ஆளுகிறார்கள். இந்த ஆளுமை நீக்கப்பட வேண்டும். இந்தியா 1% மக்களுக்கான நாடாக இல்லை, இந்தியா 10% மக்களுக்கான நாடாக மாற்றிட வேண்டும். இதுதான் தன்னாட்சி. யாரையும் யாரும் ஆளக்கூடாது. ஒரு நாடு மற்றொரு நாட்டை ஆளுவது குற்றம் என்பது போல ஒரு சமூகம் மற்றொரு சமூகத்தை ஆளுவதும் குற்றம், ஒரு இனம் மற்றொரு இனத்தை ஆளுவது குற்றம், ஒரு மொழி மற்றொரு மொழியை ஆளுவது குற்றம், பெண்களை ஆண்கள் ஆளுவதும் குற்றம், ஆணே இன்னொரு ஆணை ஆளுவதும் குற்றம். பின்ன எதுதான் குற்றமில்லை? ஒரு மனிதன் தன்னைத்தானே ஆண்டு கொள்வதே குற்றமில்லை. ஒரு மனிதன் தன்னைத்தானே, ஒரு பெண் தன்னைத்தானே, அப்ப 142 கோடி மக்களும் தன்னைத்தானே
அவர்கள் யாரும் ஆளா அனுமதிக்காமல் தாங்களே ஆண்டு கொள்வதுதான் தன்னாட்சி. அதுதான் ஜனநாயகம், சிறந்த ஜனநாயகம். அதுக்கு பேர் தான் ஜனநாயகம். இந்திய ஆட்சியாளர்களுக்கு ஜனநாயகத்தை பற்றி எதுவும் தெரியல, இந்திய அரசியல் கட்சிகளுக்கு இங்கே ஜனநாயகத்தை பற்றி தெரியல. ஏனென்றால் ஜனநாயகத்துக்கு விரோதமான மனு தர்மத்தை அவர்கள் ஏற்றுக்கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் அறியாமலேயே அவர்கள் பாசிஸ்டாக இருக்கிறார்கள். அவர்களை அறியாமலேயே அவர்களெல்லாம் ஹிட்லராக இருக்கிறார்கள். இப்போ இந்தியாவுடைய இந்த ஆட்சி முறையெல்லாம் பார்த்தீங்கன்னா பெரும்பகுதியான இந்திய வளங்கள், இந்திய நிலங்கள், இந்தியாவினுடைய மனித உழைப்புகள் எல்லாமே ஒரு 150 பெரும் பணக்காரர்கள் கையில் போயிடுது. கிட்டத்தட்ட 150 பெரும் பணக்காரர்கள் இந்தியாவினுடைய மொத்த சொத்தில் கிட்டத்தட்ட 5ல் 1 பகுதியை 150 பேரை வச்சுக்கிறான். மீதியை தான் இந்த 142 கோடி பேரும் பங்கு வச்சுக்கணும். அதில் வலு உள்ளவன் பங்கு எடுத்துக்கிறான். எந்த வலிமையும் இல்லாத பெரும்பகுதி மக்கள் எந்த பங்கையும் எடுப்பதற்கு அவர்களுக்கு வலிமை இல்லை, ஒற்றுமை இல்லை, உருப்படியான கொள்கை இல்லை, உருப்படியான அரசியல் இயக்கம் இல்லை. இது எல்லாம் இல்லாதால உருப்படியான ஆட்சியும் இல்லை. ஆக ஒட்டுமொத்தமாக இந்தியா வாழ முடியாத ஒரு நாடாக இருக்கிறது. இதை வாழ்வதுகின்ற நாடாக மாற்ற வேண்டுமானால் இந்தியா அனைவருக்கும் தன்னாட்சி உரிமை வேண்டும். அதை மாபெரும் ஒரு விழிப்புணர்வின் மூலம்தான் உண்டாக்க முடியும். வெறும் சட்டத்தால் உண்டாக்கிட முடியாது. இப்போ கூட எல்லாம் என்ன சொல்கிறாங்கன்னா, கள்ளச்சாராயம் கடுமையாக சட்டம் வரணும். கொலை செய்தால் தூக்கு தண்டனையே கொடுக்குறான் சட்டம். அப்படியே கொலை நடந்துக்கிட்டு இருக்க. சட்டத்தால் கட்டுப்படுத்திட முடியாது. ஏனென்றால் இந்த சட்டம் யார் கையில் இருக்கிறது? இந்திய ஆளும் வர்க்கமாக இருக்கக்கூடிய இந்துக்கள் கையில் இருக்கிறது. இந்துக்கள் தான் இந்த வேற்றுமைக்கெல்லாம் காரணம். இந்த அடக்குமுறைக்கு, ஒடுக்குமுறைக்கு, இந்த வறுமைக்கு, அறியாமைக்கு, வேலை இல்லாத நிலைக்கு எல்லாமே இந்துத்துவ கான்செப்ட் தான் மூல காரணம். அப்போ சட்டம் அவங்க வச்சுக்கிட்டு நீங்கள் என்ன பண்ண முடியாது. அப்போ இந்த மக்கள் இந்த சட்டத்தை தாங்கள் எடுத்துக்கொண்டு தங்களுக்கு வேண்டியதை செய்து கொள்ள வேண்டும். அது எப்போ முடியும்னா அதுக்கான விழிப்பு அவர்கள் பெற்று, அந்த விழிப்பின் மூலம் தன்னாட்சி என்ற கருத்தையும் பெற்று, கொள்கையை பெற்று, அதற்குரிய இயக்கங்களை உருவாக்கி இந்த சமூக மாற்றத்தை, தன்னாட்சி பெறுகின்ற சமூக மாற்றத்தை உருவாக்கிட வேண்டும். எனவே தன்னாட்சி மட்டும்தான் இந்தியாவினுடைய மக்களுடைய விடிவுக்கான ஒரு முழக்கமாக இருக்கும், விடுதலைக்கான முழக்கமாக இருக்கும். தன்னாட்சி தான் உண்மையான சுதந்திரம் உள்ள ஒரு வாழ்க்கையை கொடுக்கும். எனவே தன்னாட்சி என்பது தான் ஒரே தீர்வு என்பது என்னுடைய கருத்து. சரிங்க. இப்போ நீங்கள் இன்னைக்கு இந்த பேச்சின் மூலமாக தன்னாட்சினா என்ன அப்படிங்கிறத ஒடுக்கப்பட்ட மக்களுக்கு புரிய வச்சுருக்கிறீங்க. அதே போல் இந்தியாவில் ஒரு தரப்பாக இருக்கக்கூடிய இந்து கருத்தியல் உள்வாங்கி இருக்கிற குறைந்த சதவீதமாக இருக்கக்கூடியவர்கள் பெரும்பான்மையான ஒடுக்கப்பட்ட மக்களை எப்படி ஒடுக்குறாங்க, சுரண்டுறாங்க, அதுக்கு யாரெல்லாம் துணையாக இருக்கிறாங்க அப்படிங்கிறத மிக தெளிவாக சொல்லியிருக்கிறீங்க. அது மட்டும் இல்லாமல் ஒடுக்கப்பட்ட மக்கள் தனக்கான உரிமையை எப்படி பெற்று எடுத்துக்கொள்ள வேண்டும் அப்படிங்கிறதையும் மிக தெளிவாகவும் சொல்லியிருக்கிறீங்க. அந்த வகையில் உங்களுடைய பயனுள்ள நேரத்தை எங்களுக்கு கொடுத்து கருத்தை வெளிப்படுத்தியதுக்கு மிக்க நன்றி. நன்றி, வணக்கம்.